ஹே கைஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, லே ஆஃப்ஸ் நடந்துகிட்ருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்து சைலண்ட் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சைன்ஸ் தட் யூ வில் கெட் லேட் ஆஃப் சூன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கம்பெனியில் நடந்தால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் லே ஆஃபில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. ஒருத்தராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ். உங்கள் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது. காஸ்ட் கட்டிங் மெஷர்ன்றதே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா கேஃப்டேரியாவில் கொடுக்குற சில ஃப்ரீபீஸ்க்கும் வந்து கம்மி பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு மந்த்லி ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, அதுவும் கம்மி பண்ணுவாங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கம்பெனியில். அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி தட் இஸ் எ சைன் உங்கள் கம்பெனி வந்து ஏதோ காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா லே ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா கம்பெனியுமே ட்ரை பண்ணுற ஒரே ஆப்ஷன் வந்து காஸ்ட் கட்டிங். சப்போஸ் வந்து ஹையரிங்கை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, புதுசாக யாரையும் எடுக்க மாட்டாங்க, யாராவது ரீடைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் டெஃபினெட்லி தட் இஸ் எ சைன். நீங்கள் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் மேபி உங்களுக்கு வந்து செக்யூர் பண்ணிக்கணும். வேறு கம்பெனிக்கு போகிறதோ இல்லை சேம் கம்பெனியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்கள் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இல்லை வேறு கம்பெனியில் நீங்கள் வேலை தேடணும். நெக்ஸ்ட்டு சைன் பார்த்தீங்கன்னா, நோ நியூ ஹையர்ஸ். வந்து யாரையுமே ஹையர் பண்ண மாட்டாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்ஃபில் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷரை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தேவைன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர் எடுத்து மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கே வந்து தெரிய வரணும். லைக் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு சீனியரை தான் எடுத்துருக்கணும், பட் ஏன் வந்து ஃப்ரெஷர் எடுத்து இந்த பொசிஷனை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் தட் இஸ் டெஃபினெட்லி எ சைன். நெக்ஸ்ட் சைன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாராவது வேலையை விட்டு போவாங்க. நிறைய பேர் இன்ஃபேக்ட் வேலையை விட்டு போவாங்க. அதே மாதிரி 2-3 டீமை ஒரே மேனேஜர் கீழே கொண்டு வருவாங்க. நிறைய டீம்ஸ் எதுக்கு, நம்ம ஒரே டீமை வச்சு இது பண்ணலாம், லிவரேஜ் பண்ணலாம். லைக் வந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கை தான் பார்த்துட்ருப்பாங்க ஒரு ஏரியாவில் தான், அவங்கள 2 ஏரியாவும் பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் டெஃபினெட்லி தட் இஸ் எ சைன் ஃபார் லே ஆஃப். ஏன்னா வந்து அவங்க வந்து காஸ்ட் கட் பண்ண அங்கேயும் ட்ரை பண்ணுறாங்க. லைக் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து காஸ்ட் கட் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லாவே போயிட்டுருக்கும், திடீர்னு நிறைய பேரை பெஞ்சுக்கு மூவ் பண்ணுவாங்க. வேறு ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. பெஞ்சுக்கு மூவ் பண்ணுறது இட்ஸ் காமன் தான். பட் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கல, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா டெஃபினெட்லி தட் இஸ் ஆல்சோ சைன். நீங்கள் வேறு வேலையை தேடிக்கணும். ஏன்னா ஜென்ரலாக வந்து பெஞ்சுக்கு மூவ் பண்ணால் இமீடியட்டாக வேறு ப்ராஜெக்ட் கிடைச்சிரும், இல்லை உங்களுக்கு ஹெச்ஆரோ வேறு ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அது எதுவும் நடக்கலை, எனக்கு வந்து எந்த அப்ரோச் பண்ணாலுமே மூவ் ஆக மாட்டேங்குது, நிறைய நாள் பெஞ்சில் இருக்கேன்னா தட் இஸ் ஆல்சோ சைன். நீங்கள் வந்து வேறு வேலையை பார்த்துக்கணும். தட் இஸ் ஆல்சோ சைன் ஆஃப் லே ஆஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், ஆர்கனைசேஷன் லெவலில் ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஏன் அதை பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது ப்ராப்பர் ரீசன் இருந்தால் பரவாயில்ல. ரீசனே இல்லாமல் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் யூ ஆர் கோயிங் டு கெட் லேட் ஆஃப். ஏன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து லெவல்ஸை குறைக்க பார்ப்பாங்க. நிறைய டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு குறைக்க பார்ப்பாங்க, ஈவன் பாட்டம் லெவலில் இருக்கிறவங்களையும் குறைக்க பார்ப்பாங்க. ரீஸ்ட்ரக்சரிங் இஸ் எ ப்ராசஸ். இன்டெரக்ட்லி அவங்க லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் நடக்குதுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். லைக் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து புது சிஓ அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை வந்து நிறைய ரூமர்ஸ் வரலாம். ரூமர்ஸ் ஆப்வியஸாக வரும். யாருக்காவது ஒருத்தருக்கு விஷயம் தெரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். அதை நீங்கள் லைட்டாக எடுத்துக்கூடாது. அது என்ன ஏதுன்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி லைக் நீங்கள் உங்கள் கம்பெனிலேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபர்தராக என்ன கற்றுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு டெக்னாலஜியில் இருப்பீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது இந்த கம்பெனியில், அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கலாம். நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா லே ஆஃபில் உங்கள் பேர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இல்லை அப்படின்னு எதுவுமே கண்டுக்காமல் உட்காந்துருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வில் பி த பர்சன் டு கெட் லேட் ஆஃப் ஃபர்ஸ்ட். நம்ம எல்லா விதத்துலையுமே அப் டு டேட்டாக இருக்கணும். டெக்னாலஜிலையும் சரி, ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு சரி, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அப் டு டேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேலே போயிட்டீங்கன்னா டெஃபினெட்லி வில் பி இன் த லிஸ்ட். ஏன்னா அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க சேலரிலாம் அதிகம். அவங்கள கம்மி பண்ணாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் பண்ணி அந்த வேலை பார்க்க வைக்கலாம், இல்லை ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அந்த வேலை பார்க்க வைக்கலாம். ஸோ லெவல்
அதிகமாகும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் கிராஸ் ஸ்கில்லிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் உங்களால் வந்து சர்வைவ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் தாங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் உங்கள் ஆஃபீஸில் தெரிஞ்சுன்னா டெஃபினெட்லி ஏதோ சம்திங் ராங்காக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை செக் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐகான் அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நாடோடிஸ்.